Admissions open. SCAT College of Engineering and Technology, Chiran Mahadevi, Trinelveli. Counseling code 4969. நாடு முழுவதும் 542 தொகுதிகளுக்கான அந்த தபால் வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கியது. அதான் அண்மை செய்தியாக பார்க்கிறீங்க. தொடங்கியது வாக்கு எண்ணிக்கை. அடுத்த பிரதமர் யார்? தபால் வாக்குகளை எண்ணிய பிறகு மின்னணு வாக்குகள் எண்ணப்படும். அந்த அண்மை செய்தியை தான் நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. தொடங்கியது வாக்கு எண்ணிக்கை. இன்னும் சில மணி நேரங்களில் முடிவுகள் தெரிய வரும். நமக்கு கடலூரிலிருந்து செய்தியாளர் ஸ்ரீதர் இணைப்பில் இருக்கிறார். நம்ம அவரோடு பேசலாம். தபால் வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கி இருக்கிறது. அது குறித்த செய்திகளை பகிருங்க ஸ்ரீதர். கடலூர் வாக்கு எண்ணும் மையம் தேவனாம்பட்டினம் பெரியார் அரசு கல்லூரியில் காலை 3 மணியிலிருந்தே இந்த பணிகள் தொடங்குவது. அதாவது வாக்கு எண்ணும் பணிக்கான முன்னேற்பாடுகள் அதிகாலை 3 மணியிலே தொடங்கியது. முகவர்கள் அனைவருமே 7 மணிக்கு முன்பாக உள்ளே அனுமதிக்கப்பட்டு விட்டார்கள். சரியாக 8 மணிக்கு தற்போது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த முதல் காட்சி என்பது தபால் வாக்குகள் எண்ணும் பணியை தொடங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக தபால் வாக்குகள் என்பது 11,749 வாக்குகள் பதிவாகியுள்ளது. இந்த 11,749 வாக்குகளும் 50-50 பிரிக்கப்பட்டு அந்தந்த டேபிளுக்கு அனுப்பும் பணியை தான் தற்போது தொடங்கியிருக்கிறார்கள். அதே சமயத்தில் வாக்கு எண்ணும் பணி என்பது சரியாக தொடங்க வேண்டும் என்பதற்காக மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியும் அருண் தம்பராஜ் அந்த சம்பவ இடத்தில் நின்று நேரடியாக பார்க்கும் காட்சியை நாம் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இந்த பணிகள் எந்த காரணம் கொண்டும் தாமதம் ஏற்படக்கூடாது, சரியான நேரத்தில் சரியான ஆட்களை வைத்து இதை தொடங்க வேண்டும் என்று ஏற்கனவே தேர்தல் ஆணையம் அறிவித்தின் அடிப்படையில் தற்போது இந்த வாக்கு எண்ணும் பணி என்பது 8 மணிக்கு சரியாக தொடங்கிவிட்டது. இதற்கான முன்னேற்பாடுகள் என்பது 2 மணி நேரத்துக்கு முன்பே தொடங்கினாலும் 8 மணிக்கெல்லாம் அனைவரும் தயார் நிலையில் இருந்த காரணத்தினால் தற்போது இந்த தபால் வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கியது. 11,749 வாக்குகளை 50-50 பிரிக்கப்பட்டு அந்தந்த டேபிள் மூலியமாக வைக்கப்பட்டு தற்போது பிரித்து எண்ணும் பணி தொடங்கிவிட்டது. அடுத்த அரை மணி நேரத்தில் சரியாக 8:30 மணி அளவுக்கு இந்த மின்னணு வாக்கு இயந்திரங்கள் எண்ணப்படும். அதற்கான ஏற்பாடுகளும் முன்னேற்பாடுகளும் தற்போது தயாராக வைக்கப்பட்டிருக்கிறது. 14 டேபிள்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. 6 சட்டமன்ற தொகுதியில் உள்ளது. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒவ்வொரு விதமான டேபிள்கள் அமைக்கப்படவில்லை. அனைத்துக்கும் ஒரே விதமான டேபிள்கள் சுற்றுகள் என்பது 17 தொடங்கி 19 சுற்றுகள் வரைக்கும் நடைபெறும் என்று சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு சுற்றுக்கும் அரை மணி நேரமாகும். இந்த தபால் வாக்கு என்பது இன்னும் ஒரு 2 மணி நேரத்தில் முழுமையான தகவல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. காரணம், ஒவ்வொரு ஃபார்மையும் முகவரிடம் காண்பித்து அதை சரியாக இருந்தால் மட்டுமே அந்த தபால் வாக்குகள் முழுமை பெறும். இதன் காரணமாகத்தான் இந்த தபால் வாக்குகள் மட்டும் எண்ணுவதற்கு சற்று காலதாமதமும். இன்னும் சொல்ல போனால் 3-4 மணி நேரம் கூட ஆகலாம். காரணம், ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கூட அந்த சம்பவ இடத்திலே அதை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதல் இருக்குது. அதன் காரணமாகத்தான் இந்த தபால் வாக்குகள் அனைத்துமே முழுமையாக அவர்கள் முகவர்கள் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அதை அந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட பெட்டியில் போடப்படும். மற்றபடி பிரச்சனை ஏற்பட்டால் அது உடனடியாக ஆர்வ கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இப்படி அனைத்து பணிகளும் சரியாக தொடங்கிவிட்டது. நன்றி ஸ்ரீதர். நம்மோடு இணைப்பில் திருச்சியிலிருந்து செய்தியாளர் சார்லஸ் இணைந்திருக்கிறார். சார்லஸ், அங்கு இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? விஜயன், தபால் வாக்குகளை எண்ணும் பணி துவங்கிவிட்டது. மாவட்ட தேர்தல் அலுவலர் குமார் இப்ப தற்பொழுது இந்த ஸ்ட்ராங் ரூமை திறக்கக்கூடிய பணிகள், அதாவது திருச்சி மேற்கு சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகளை வைக்கப்பட்டுள்ள அந்த வாக்குப்பதிவு எந்திரங்களுக்கான அந்த பாதுகாப்பு அறையை திறப்பதற்கான பணியில் ஈடுபட்டிருக்காரு. இப்ப தபால் வாக்குகளை எண்ணுவதற்கு முன்னதாக அந்த வாக்குகள் பதிவான வாக்குகளை பிரித்து வைக்கக்கூடிய பணிகளை முதல்ல அது செய்யப்பட்டுள்ளது. அதன் பிறகு அந்த யார் யாருக்கு என்னென்ன வாக்குகள் பதிவாயிருக்கோ அந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. ஒட்டுமொத்தமாக இப்ப 6 சட்டமன்ற தொகுதிகளும் மாவட்ட தேர்தல் அதிகாரி ஸ்ட்ராங் ரூமை மேற்கு சட்டமன்ற தொகுதியிலும் மற்றும் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் புதுக்கோட்டை, கந்தரகோட்டை உள்ள அந்த பாதுகாப்பு அறைகள் திறந்து வைக்கக்கூடிய பணியை துவக்க இருக்காங்க. அவர்கள் அந்த சீலிடப்பட்ட அந்த அனைத்து பூட்டுகளையும் அவர்கள் உடனடியாக அகற்றி தயாராக பாதுகாப்பு பணியில இருக்கக்கூடிய துணை ராணுவம் மற்றும் போலீசாரை வைத்து அவர்கள் அந்த பணியை மேற்கொள்வாங்க. 8:25 மணிக்கு அந்த அறையிலிருந்து, பாதுகாப்பு அறையிலிருந்து உடனடியாக அந்த வாக்குப்பதிவு எந்திரங்கள் அனைத்தும் வாக்கு எண்ணிக்கை மையத்துக்கு கொண்டு வரப்படும். அது 8:30 மணிக்கு சரியாக எண்ணப்படும். தற்பொழுது தபால் வாக்குகளை திருச்சி பாராளுமன்ற தொகுதியில எண்ணக்கூடிய பணியில அதிகாரிகள் ஈடுபட்டு வராங்க. விஜயன், சார்லஸ், திருச்சியில மொத்தம் எத்தனை தபால் வாக்குகள் பதிவாகி இருக்கிறது? இது கூடுதல் தகவல் இருக்கா?
முக்கியமா 8665 தபால் வாக்குகள் என்பது பதிவாகி இருக்கு. அதுல வந்து அரசு துறையை சேர்ந்த அது பிடபிள்யூடி மற்றும் 85 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வந்து 2139 பேர் வந்து அதுல பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அதே போல இந்த பேலட், அதாவது திருச்சியில வந்து இந்த போலீசார் மற்றவர்கள் வந்து 3369 பேரும், அது மட்டும் இல்லாமல் மற்றவர்கள், அதாவது இந்த எலெக்ஷன் ஆபீசர்ஸ், அதாவது பணியில் ஈடுபட்டக்கூடிய தேர்தல் பணியாளர்கள், அவர்கள் அனைவரும் சேர்த்து 6247 என்பது வந்து அவருடைய அந்த தபால் வாக்கு என்பது வந்து எண்ணிக்கை அந்த பதிவாகி இருக்கு. இந்த இடிபிஎஸ் என்பது சொல்வார்கள், அதாவது மிக முக்கியமாக தேர்தல் பணிகள் உள்ளவங்க, அவர்கள் ஒரு 279 பேர் தபால் வாக்குகளை பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக 8665 தபால் வாக்குகள் என்பது பதிவாகி இருக்கு. விஜயன், நன்றி சார்லஸ். Admissions open. SCAT College of Engineering and Technology, Cheran Mahadevi, Trinelveli. Counseling code 4969.